ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு படை டிஃபென்ஸ் அகாடமி. கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த வேலையும் நமக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையாகவும், அதே இது நம்ம விருப்பப்பட்டு இந்த துறைக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ரொம்ப பேஷனேட்டா இருப்பீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க அடைவதற்காக தான் நான் உங்களுக்கு ஒரு சில விஷயத்த ரொம்ப கிளாரிட்டியா, பாதி பேர் இந்த விஷயம் தான் தெரியாம கூட இருந்திருப்பீங்க, அதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அப்போ தமிழில் பார்த்திருப்பீங்க, டிஃபென்ஸ் தொடர்பான துறைகளில் வேலைக்கு செல்ல என்ன வாய்ப்புலாம் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு சில பேர் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரிதான், வேலைக்கு போகிறத தாண்டி எனக்கு பிடிச்ச டிஃபென்ஸ்ல, அதாவது ஆர்மி உடை அணியணும், காக்கி உடை அணியணும், அந்த வேலைக்கு மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிடிச்ச எனக்கு 3 காலம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பிடிச்ச இந்த வேலை தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா நீங்க ஒரு சில பேர் இருப்பீங்க. அப்ப ஆனா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம் மட்டும் தான் தெரியும், அந்த எக்ஸாம் மட்டுமே தான் சுத்திக்கிட்டு அந்த எக்ஸாம் மட்டுமே தான் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸாம் மட்டும் கிடையாது, அதை தவிர்த்து நீங்க விருப்பப்பட்ட அதே டிஃபென்ஸ் ஃபீல்ட்ல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது. அந்த வேலை வாய்ப்பு என்னெல்லாம்ங்கிறதுக்காக தான் தெளிவான இந்த வீடியோ. ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்லையே 10th 12th முடிச்சா என்ன எக்ஸாம் எல்லாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகேங்களா? 10th முடிச்சிருந்தாரு. ஓகேங்களா? அது மொத்தமா எல்லா எக்ஸாம் போட்டிருந்தோம். இங்க இன்னமும் ரொம்ப கிளாரிட்டியா என்னென்ன எக்ஸாம் இருக்கு, அது எப்படியெல்லாம் வருஷம் வருஷம் கால்ஃபர் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அவங்க படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள மாதிரியே பேஷனேட்டா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட்டா? ஃபர்ஸ்ட் போகலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, டிஃபென்ஸ், அதுதான் இங்க மையப்புள்ளி. அதை பத்தி நம்ம பேச போறோம். டிஃபென்ஸ்னா அது ஆர்மியா இருக்கலாம், நேவியா இருக்கலாம், போலீஸ் போர்ஸா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இதை பத்தி நம்ம பேச போறோம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சின்ன விஷயத்த சொல்லிக்க பாருங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில எக்ஸாம்ல நம்ம இன்ஸ்டியூட், ஓகேங்களா, நம்ம முப்படை இன்ஸ்டியூட்லயும் இதுக்குரிய கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா பிசிஎஸ்ஐக்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது, ஆர்மி அக்னிபாத் கிளாஸ் போயிட்டு இருக்கு, எஸ்எஸ்சி ஜிடிக்கும் கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? தொடர்ந்து இதோடைய கிளாஸஸ் ரெகுலர் நம்ம இன்ஸ்டியூட்ல போயிட்டு இருக்கும். தமிழ்நாட்டுடைய முக்கியமான 3 இடங்களான விருதுநகர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலூர், அதுக்கப்புறம் திருச்சி, 3 கிளைகள் தான் இது இருக்கு. நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க. வீடியோ கூட போகலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க ஜெனரலா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மொத்தமா டிஃபென்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு, காக்கி உடை அணிவதற்கு கிடையாது. 2 துறைகள் தான் வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு மத்திய அரசு மூலமா வேலைக்கு போகலாம், இன்னொன்னு மாநில அரசு மூலமாகவும் இந்த காக்கி உடை அணிவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்போ மத்திய அரசு அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா 3 டிவிஷன்ல இந்த வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணு யூபிஎஸ்சி மூலமாகவும் டிஃபென்ஸ் வேலைக்கு போய்க்கலாம், இன்னொன்னு எஸ்எஸ்சி மூலமாகவும் டிஃபென்ஸ் வேலைக்கு போய்க்கலாம், இன்னொன்னு டைரக்ட் ஆர்மி மூலமாகவும் டிஃபென்ஸ் வேலைக்கு போயிடலாம். இன்னொன்னு நான் எழுதல, அது இருக்கு, அது எக்ஸட்ரா நான் போட்டுறேன். என்ன அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அது என்னங்கிறத நான் சொல்றேன் கடைசியா. ஓகேங்களா? இப்போதைக்கு மத்திய அரசு வழியாக நீங்க டிஃபென்ஸுக்கு போகணும், பாதுகாப்பு துறையில வேலை வேணும், நீங்க அந்த ட்ரெஸ், உங்களுக்கு விருப்பப்பட்ட ட்ரெஸ் அணியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவ்வளவு வாய்ப்பு இருக்குதா? ஓகேங்களா? இன்னொரு சைடு மாநில அரசு, அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு சில பேர் இங்க பாண்டிச்சேரியில இருந்து பாத்துட்டீங்கன்னா பாண்டிச்சேரியிலையும் இந்த பிசிஎஸ்ஐ நோட்டிபிகேஷன் வரும். ஓகேங்களா? தனியா அவங்களுக்குன்னு வரும். ஓகேங்களா? இங்க மாநில அரசுல பிசி இருக்கு, எஸ்ஐ இருக்கு, போலீஸ் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர் இருக்கு. இது அல்லாம ஒரு சில யூனிக்கான ஒரு விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் கான்ஸ்டபிள்லயே பேண்ட் போலீஸ் சொல்லுவாங்க, அந்த பேண்ட் வாசிப்பாங்க, அதுக்குரிய கான்ஸ்டபிள் இருக்கு, டெக்னிக்கல் எஸ்ஐ இருக்கு, பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ இருக்கு. இந்த மாதிரி இன்னும் ஒரு சில போஸ்டிங்கும் காவல்துறையிலையும் தனியா ரெக்ரூட்மெண்ட் விடுறாங்க. ஓகேங்களா? அப்ப நான் இவ்வளவு துறைகள் சொல்ல போறேன். இது இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சுக்கோங்க வீடியோ பாக்குறவங்க. இப்ப நிறைய டிஃபென்ஸ் சம்பந்தமான எக்ஸாம்ல பெண்களுக்கும் என்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெண்களுக்கும் இதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு காலத்துல டிஃபென்ஸ் என்பது ஆண்கள் மட்டும்தான் போகக்கூடிய விஷயமா இருந்தது. ஓகேங்களா? ஆனா இப்போ பெண்களுக்கும் எல்லாத்துலயுமே நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய சொல்ல போனா கூப்பிட்டு ஒரு சில சான்சஸ் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு பெண்களையும் டிஃபென்ஸ்ல இன்ஃபில்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே அவங்களுக்கு தனியா ஒரு வேகன்சியை கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால தாராளமா வீடியோ பாக்குறவங்க கேர்ள்ஸ், பெண்களா இருந்தீங்கன்னா கம்பல்சரி இது எல்லா எக்ஸாம் மெஜாரிட்டியான எல்லா எக்ஸாம்லையும் நீங்க அட்டன் பண்ணலாம். அது சின்ன போஸ்டிங் இருந்து பெரிய போஸ்டிங் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நான் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் நான் மாநில அரசு பத்தி பேசிடலாம். ஓகேங்களா? மாநில அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்குள்ள பிசி வெறும் 10th குவாலிஃபிகேஷன்ல ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம். ஓகேங்களா? இந்த வருஷம் கால்ஃபர் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதை கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. கம்பல்சரி அப்கமிங் இயர்ல கால்ஃபர் வரப்போகுது பிசி 10th குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? அடுத்து எஸ்ஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா டிகிரி தான் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? எஸ்ஐல டிகிரி, எனி டிகிரி, அது இன்ஜினியரோ கிராஜுவேட்டோ பிஏ நார்மலான ஒரு டிகிரி பாஸ் பண்ணா போதும்.
ஓகேங்களா. இதெல்லாம் இங்க சொல்லக்கூடிய பேண்ட் போலீஸ், டெக்னிக்கல் எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ தான். அதுவும் டிகிரி தான், கொஞ்சம் ஸ்பெசிஃபைடு டிகிரியா இருக்கும். ஓகேங்களா. பேண்ட் போலீஸ்க்கு நார்மலா அந்த மியூசிக் அகாடமி சர்டிபிகேட் இருந்தா போதும், 10th 12th அந்த ரேஞ்ச் முடிச்சிருந்தா போதும். ஓகேங்களா. அப்ப இந்த 2 எக்ஸாமுமே தொடர்ந்து 1.5 வருஷம் அல்லது 2 years ஒன்ஸ். ஓகேங்களா. ஆக்சுவலா இந்த போன 2020 கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வருஷம் ரெக்ரூட்மெண்ட் ப்ராப்பரா வந்துட்டு இருந்தது. இப்ப சம் இஷ்யூஸ் காரணமாக தான் வரல. எப்பவுமே தமிழ்நாடு போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் கண்டினியூஸா வரக்கூடியது. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க காக்கியோட அடையணும்னா இந்த 2-3 வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. ரைட்டா, இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே, அப்ப 10th லெவல் பார்க்கும்போது 10th லெவல் தான் எக்ஸாம் இருக்கும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். தமிழ்ல மட்டும் தான் எக்ஸாம் இருக்கும். ரொம்ப பேசிக்கா 6 to 10th புக் படிச்சா போதும். டிகிரி ஸ்டாண்டர்ட் சொல்லும்போது 6 to 10th, கொஞ்சம் 11th 12th படிக்கணும். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டா கொஸ்டின்ஸ் வருது, இருந்தாலும் அதை படிச்சு கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் ஒரு 3 மாசம் to 6 மாசம் நீங்க படிச்சீங்க, ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டியை பொறுத்து 3 மாசம் to 6 மாசம் படிச்சீங்கன்னா தாராளமா இந்த எக்ஸாமுக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா. இப்போ இந்த எக்ஸாமுக்கு ஹைட், வெயிட், ரன்னிங் இது எல்லாத்தையும் பத்தியுமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து மேல ஐ பட்டன்ல கொடுத்துருப்பேன், பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா. ரைட்டா, இங்க வந்துருங்க. அடுத்து மத்திய அரசு, இங்கதான் டிஃபென்ஸுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆர்மி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஆர்மி மெயினா ஆர்மி இந்த பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம் நம்ம இந்தியாவில வந்து மத்திய அரசு கண்ட்ரோல் தான், ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. அதனாலதான் இந்த சைடு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அதுலதான் ஒண்ணு யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்மி தான் எக்ஸட்ரா சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா, திருப்பிய சொன்னதுதான்ப்பா, இப்போ நான் சொல்லக்கூடிய இவ்வளவு எக்ஸாம்ஸ்ல ஒரு சில எக்ஸாமுக்கு நம்ம இன்ஸ்டியூட்லயும் நம்ம என்ன பண்றோம் அப்படிப்பட்ட கிளாஸஸ் நடத்துறோம். ஓகே, அது நான் என்னங்கிறது சொல்லிடுறேன். ஃபர்ஸ்டே சொன்னது அதுதான். ஒரு சில எக்ஸாமுக்கு நம்ம இன்ஸ்டியூட்லயும் நம்ம என்ன பண்றோம், 3 பிரான்ச்சஸ்லயும் கிளாஸஸ் ரெகுலரா போயிட்டு தான் இருக்கும். அது ஆர்மியா இருக்கட்டும், ஜிடியா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஓகேங்களா. சொல்ல ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி, இதுதான் வந்து ஒரு பெரிய லெவல் ஆஃப் எக்ஸாம். இங்க இருந்தும் நீங்க என்ன போகலாம், எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா. அதுல என்டிஏ, ஓகேங்களா, 12th முடிச்சிருந்தா என்டிஏ, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமின்னு சொல்லுவாங்க. 12th முடிச்சிருந்தா என்டிஏ எக்ஸாம்ங்கிறத நீங்க எழுதலாம். ஓகேங்களா. இதுவுமே வருஷத்துக்கு 2 தடவை இந்த எக்ஸாம் நடக்கும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, வருஷத்துக்கு 2 தடவை இந்த எக்ஸாம். இதெல்லாம சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்மியிலையும் கொஞ்சம் ஒரு உயர் பதவிகளுக்காக சிஏபிஎஃப் சொல்லிட்டு யூபிஎஸ் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். இது இல்லாம சிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வருஷத்துக்கு 2 தடவை. ஓகேங்களா. ரெண்டுமே வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிபிகேஷன் வரும். எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாத்துக்கோங்க. ஓகேங்களா. நிறைய ஆனா இது வந்து 12th குவாலிஃபிகேஷன், இது வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா. நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் இப்பதான் நிறைய அவேர்னஸ் வந்து இந்த எக்ஸாமுக்குனே தனியா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. இந்த எக்ஸாம் ஒரு காலத்துல அப்படியே போன போக்குல எழுதிட்டு போவாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் இதுக்குன்னே உட்கார்ந்து எஃபர்ட்ஸ் போட்டு படிச்சு அந்த போஸ்டிங் வாங்கணும் இருக்காங்க. இந்தியாவில ரொம்ப காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்ல சிடிஎஸ் போஸ்ட் வந்து ரொம்ப அதிகமான காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். நிறைய பேர் அதை விரும்புறாங்க. ஓகேங்களா. எனிவே, அப்ப யூபிஎஸ்சி நீங்க எழுதுறீங்கன்னா, யூபிஎஸ்சியில நடக்கக்கூடிய இந்த 3 எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, நீங்க தாராளமா ஆபீசர் கேடர்ல 12th முடிச்சிருந்தா ஒரு ஆபீசர் கேடர்னா யோசிச்சு பாருங்க. ஒரு 17-18 வயசுல நீ மொத்த ஆர்மியிலே ஒரு பெரிய பேட்சோட ஆபீசர் இருக்கா, எவ்வளவு பெரிய விஷயம். அது வந்து என்டி எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா. டிகிரி முடிச்சு 23-24 வயசுல சிடிஎஸ். இந்த மாதிரி இவ்வளவு வெரைட்டி ஆஃப் போஸ்ட் வெறும் யூபிஎஸ்சிங்கிற இந்த ஒரு போர்டு நடத்தக்கூடிய 3 எக்ஸாம். இதன் மூலமா நீங்க போகலாம். இதை விட்டுருங்க. அடுத்து எனக்கு இதெல்லாம் முடியாது சார், ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து கொஸ்டின் லெவல் கொஞ்சம் கஷ்டமா தான். அது நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா யூபிஎஸ் நடத்துறதுனால என்டிஏ 12th குவாலிஃபிகேஷன் நிறைய படிக்கணும். ஓகேங்களா. ரொம்ப டெப்தா படிக்கணும். சயின்ஸ் பேக்ரவுண்ட் படிச்சவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. என்டிஏக்கு, சிடிஎஸ்க்கு ஒரு டிகிரி தான், ரொம்ப கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். இங்கிலீஷ் இருக்கும், ரிட்டன் எழுதணும். ஓகேங்களா. நம்ம ஸ்கூல் எழுதுற மாதிரி எஸ்ஐ தான். ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கலாம். சார் எனக்கு கொஞ்சம் சாஃப்டா கொஞ்சம் கம்மியா படிக்கிற மாதிரி இருக்குன்னா அடுத்த எக்ஸாம் வாய்ப்பு, இவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்குன்னா இதுதான் இருக்கும். ஓகேங்களா. அதாவது ஒரே எக்ஸாம்ல இந்தியா ஃபுல்லா 50,000 வேகன்சி, 60,000 வேகன்சி விடுவாங்கன்னா அது இந்த எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். ஓகேங்களா. இப்ப எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம். ஓகேங்களா. அதன் மூலமாவும் நீங்க டிஃபென்ஸ் சம்பந்தமா போலாம். அடுத்து சிபிஓ போலாம். இது இல்லாம ஸ்பெஷல் எக்ஸாமா டெல்லி போலீஸ், இதன் மூலமாவும் நீங்க என்ன பண்ணலாம், எஸ்எஸ்சில நீங்க வந்து டிஃபென்ஸ் எக்ஸாம் போகலாம். அப்ப ஜிடி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 10th தான், 10ஆம் கிளாஸ் முடிச்சிருந்தா போதும். நீங்க எப்படி ஆர்மிக்கு போவீங்களோ அதை விட ஒரு கேடர் கொஞ்சம் மேலதான். ஓகேங்களா. ஜிடிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதி நீங்க போகலாம். அடுத்து டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா ஆக்சுவலா எப்படி தமிழ்நாட்டுல பிசி எஸ்ஐ இருக்கோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ஸ்டபிள் ஜிடி சிபிஓ, அவ்வளவுதான். சிபிஓனா எஸ்ஐ கேடர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்ப டிகிரி முடிச்சிருந்தாதான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா. சிபிஓங்கிறது. ஓகேங்களா.
இது இல்லாம ஸ்பெஷலா டெல்லி போலீஸ்க்குள்ளேயே 10th 12th இதுக்கெல்லாம் வரும். அது வந்து டெல்லியில மட்டும்தான் உங்களுக்கு வேலை இருக்கும். ஆனா இந்த 2 போஸ்டிங்கும் தமிழ்நாடுல, அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாவே வேலை இருக்கும். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வேகன்சி, சர்டன் வேகன்சி ஒதுக்கி இருப்பாங்க. நிறைய போஸ்டிங் இருக்கும். பார்டர் நிக்கணும், ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரி போஸ்டிங்ஸ் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐடிபிபி, எஸ்எஸ்பி, நிறைய வெரைட்டி ஆஃப் போஸ்டிங் இதுல இருக்கும். நமக்கு தேவை என்ன வாய்ப்பெல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம் மூலமா இதை போகலாம், அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஜிடி, சிபிஓ, டெல்லி போலீஸ் 3 வகையான எக்ஸாம் இருக்கு. அதுவும் ஜிடி தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெகுலரா நோட்டிபிகேஷன் வரக்கூடியது. ஜிடியும் சிபிஓ ரெகுலரா வருஷம் நோட்டிபிகேஷன் வந்துடும். நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்கும். ஓகேங்களா? ஓரளவுக்கு ஒரு 3-4 மாசம் எஃபர்ட்ஸ் போட்டு படிச்சுட்டு, அதுவும் மேக்ஸ் தான் எனக்கு நல்லா வரும்னா உங்களுக்கு தான் இந்த வேலையை அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சூப்பரா மேக்ஸ் ரீசனிங் எல்லாம் போட்டீங்கன்னா அதுவே இந்த வேலையை வந்து தட்டி தூக்கிடலாம். ஓகேங்களா? இது எஸ்எஸ்சி மூலமா போக வேண்டியது. இதே சார் நான் இன்னும் கொஞ்சம் பேசிக்கா தான் இருக்கிறேன், ஏன்னா எல்லாருடைய கெப்பாசிட்டியும் ஈக்குவலா இருக்காது. ஓகேங்களா? அது நமக்கு தெரியும். 1000 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணிருக்கோம். அப்ப நமக்கு தெரியும் எல்லாரும் ஒரே மாதிரியா படிக்க மாட்டீங்க. ஒரு சில பேர் லோவா இருப்பீங்க, ஒரு சில பேர் நல்லா படிப்பீங்க. அப்போ உங்களுடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம் செலக்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நான் ஓரளவுக்கு நார்மலா தான் சார் படிப்பேன், இப்பதான் ஸ்கூல் முடிச்சிருக்கேன், இப்பவே நான் போகணும் அப்படின்னு வச்சுங்க, தாராளமா வந்திருக்கேன். இப்பவே அக்னிபாத் முடிஞ்சு போச்சு. இந்த வருஷமே படிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த வருஷம் கண்டிப்பா வரதான் போகுது. வருஷம் அக்னிபாத் இருக்கதான் போகுது. ஓகேங்களா? அப்போ ஆர்மி, டைரக்டா ஆர்மி. ஓகேங்களா? ஆர்மி மூலமா போனா அதுக்கும் நிறைய வழி இருக்கு. நான் 3 வழி எழுதி போட்டிருக்கேன். ஒண்ணு அக்னிபாத். ஓகேங்களா? வருஷம் நடக்கக்கூடியது அக்னிபாத். ஓகேங்களா? இப்ப ஏகப்பட்ட சலுகையை கொட்டி தீக்குறாங்க அக்னிபாத்ல இருந்து வெளியே வந்த பசங்களுக்கு. அப்போ யோசிச்சு பாரு அக்னிபாத் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்க போகுது சொல்லிட்டு. ஓகே, அடுத்து டிஏ, டெரிட்டோரியல் ஆர்மி சொல்லுவாங்க. இதுவும் நல்ல நம்பர் ஆஃப் நல்ல ஒரு எக்ஸாம் தான். இதுவும் மூலமா போகலாம். அடுத்து அக்னிவீர் வாயு. வாயுங்கிறது வந்து ஏர்ஃபோர்ஸ். ஏர்ஃபோர்ஸ்ல போகணும்னா அக்னிவீருக்கு, அதுக்கும் இந்த எக்ஸாம். ஓகேங்களா? இதுல வந்து மெஜாரிட்டி நிறைய வந்து எக்ஸாம், நிறைய கால்ஃபர், நிறைய வேகன்சி இருக்கக்கூடியதுதான் என்னது, இது வந்து பாத்தீங்கன்னா அக்னிபாத் தான். ஓகேங்களா? இப்ப அக்னிபாத் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஆர் இருக்கும். இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூர் ஏஆர், ஓகேங்களா, திருச்சி ஏஆரோ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஏஆரோ இருக்கும். அதாவது ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு வேகன்சியை அலாகேட் பண்ணி வைப்பாங்க. அப்படிதான் வந்து இந்த அக்னிபாத் இருக்கும். ரெகுலரா கால் ஃபார் வரும். வெறும் 10th தான் குவாலிஃபிகேஷன் ரெண்டுக்குமே. ஓகேங்களா? 10th எல்லாத்துக்குமே 10th தான் குவாலிஃபிகேஷன். இந்த ஹைட் கொஞ்சம் பிசிக்கல் நல்லா பண்ணணும். இந்த மாதிரி ஏன்னா டிஃபென்ஸ் பிசிக்கல் நல்லா பண்ணி தான் ஆகும். ஓகேங்களா? ரைட்டா? ரைட். மேற்படி உங்களுக்கு ஹைட் ஏதாவது டவுட் இருக்கு, பிசிக்கல் என்னதான் இருக்கும் டவுட் இருக்குன்னா திருப்பியும் சொல்றேன், ஐ பட்டன்ல ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பாருங்க. நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம் போன வாரத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து டிகிரி முடிச்சிருந்தா அடுத்து ஏர்ஃபோர்ஸ்ல வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா ஆப்கேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு எக்ஸாம் இருக்கு. அது ஏர்ஃபோர்ஸ்ல மட்டுமே வேலைக்கு போறதுக்கான ஒரு எக்ஸாம். அதுவும் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். ஓகேங்களா? பாருங்க, நான் திருப்பி அதான் சொல்றேன், ஒரு சில பேருக்கு இவ்வளவு வாய்ப்பு இருக்கானே தெரியாது. தெரியாம நம்ம இவ்வளவு இதுதான் எக்ஸாமு, அக்னிபாத் மட்டும்தான் எக்ஸாமு, ஜிடி மட்டும்தான் எக்ஸாமு அப்படின்னு நினைச்சு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை வந்து முடங்கி போயிடும். இல்ல, உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னதுமே கொஞ்சம் தான். இதை தாண்டி இன்னும் நுணுக்கமா, உதாரணத்துக்கு யாராவது மெடிக்கல் சம்பந்தமா படிச்சிருந்தீங்கன்னா அக்னிவீர்ல டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி யூபிஎஸ்சில அந்த என்டிஏ சிடிஎஸ்லயும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்னும் டெப்தா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்கமிங் அடுத்த வீடியோடைய ஃபாலோவரை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? நான் சொன்னதுதான். ஓகேங்களா? இதுல நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஆர்மி, அதுக்கப்புறம் ஜிடி, ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் சொல்லியிருந்தாங்க. ஓகே, தமிழ்நாடு போலீஸ், பிசிஎஸ்ஐ, இது 3த்துக்குமே நம்ம இன்ஸ்டியூட்ல ரெகுலரா கிளாஸ் இருக்கும். ஆர்மி அக்னிபாத் கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஜிடிக்கும் கிளாஸ் போயிட்டு இருக்கு, பிசிஎஸ்ஐ கிளாஸ் போயிட்டு இருக்கும். கான்டாக்ட் பண்ண கீழே இருக்கக்கூடிய லொகேஷன், கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு டிஃபென்ஸ் சம்பந்தமா வேற ஏதாவது எக்ஸாம் சம்பந்தமா டீடைல்ஸ் வேணா கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நான் கண்டினியூஸா என்ன பண்ணிட்டு இருக்கோம், வீடியோ கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.